பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம். பன்னீரை கடையிலேருந்து வாங்கினு 4 தடவைக்கு 5 தடவை அலம்பிண்டு அம்மியில் உப்பு, ஜீரகம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி 5 சாமானை வச்சு அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு 5 நிமிஷம், அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்னாடியே அந்த பன்னீரில் கலந்து வச்சுட்டேன். உப்பும் போட்டு அரைச்சிருக்கோம், கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் ஊறினா தான் நல்லா இருக்கும். அதில் போட்டு லேசாக தான் கொதிக்க விட்டு இறக்க போகிறோம், அதனால் பெருசாக உரைக்காது. அதனால் ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இது 3 மிக்சியில் அரைச்சிக்கோங்க. உப்பையும் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. கம்பல்சரி என் பிள்ளை சொல்லியிருக்கான் நெய் தான் விடணும்னு. ஒரு 2-3 ஸ்பூன் நெய்யை விட்டு இதையும் கொதிக்க விடுங்கோ, நெய் பிரியிற வரையும். சரியா? கொதிக்கின்ற இருக்கட்டுறதுக்கும் அதுக்குள்ளே ஒரு குட்டி கதை சொல்கிறேன். அவசரமாக எங்கள் அக்கா கிட்டே கேட்டேன் இது எப்படி பண்ணணும்னு. அக்கா சொன்னால் அந்த பன்னீரை முதல்ல மேரினேட் பண்ணி வச்சுக்கொடின்னு, கொஞ்சம் ஜலம் விட்டுறதை பார்த்துக்கோங்க. மேரினேட்னா என்னன்னு கேட்டேன். பன்னீரில் ஊற வைக்கிறது தான் மேரினேட்டுன்னா. மேரினேட் தானேக்கா? கரெக்டாக நானாக தான் சொல்லியிருப்பேன். இவளுக்கு மேரினேட்டே தெரியல, இவன் எங்கே பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறான்னு. ஆனால் அக்கா எனக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்தா. அதே மாதிரி நான் பண்ணேன், சூப்பராக இருந்தது. கரெக்டாக ஜலம் விட்டு கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அந்த பன்னீரில் மேரினேட் பண்ணி வச்ச பன்னீரில் எல்லா சாமானோடையும் ஒட்டை வழித்து போட்டுருங்க, கொதிக்கட்டும். சூப்பராக இருக்கும். எங்காத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக இறக்கும்போது கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. எங்காத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும், அதனால் அப்படியே இறக்கின்ட்டு. உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும்னா உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை நல்லா குக்கரில் வேக வச்சுக்கோங்க. சாத்தோடையே வேக வச்சு தோலை உரித்து மசிச்சு அப்படியே உள்ளே போட்டுருங்கோ. சூப்பராக இருக்கும், கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை பண்ணி பார்த்துட்டு நல்லா கமெண்ட் பண்ணுங்க. See you soon. Bye.